தாவேகா தலைவர் விஜயால் தொடர்ந்து 10 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை சொல்ல முடியுமா என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சவால் விடுத்திருக்காரு. தாவேகாவிடம் கட்சிக்கான கட்டமைப்பே இல்லை என்று கூறிய நயினார் நாகேந்திரன், தாவேகா வேட்பாளர்கள் விலை போகாமல் இருப்பார்களா என்று கேள்வியையும் எழுப்பியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு சென்னை வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்காரு. அந்த சந்திப்பிற்கு முன்பாக அதிமுக தரப்புல பாஜகவிற்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்துச்சு. இதனை பாஜகவினர் முற்றிலுமாக பொய் என்று மறுத்துட்டு இருக்காங்க. இந்த முறை அதிமுக கூட்டணியில 35 முதல் 40 தொகுதிகள் வரை போட்டியிட வேண்டும் என்பதுல பாஜக குறிப்பாக இருந்துட்டு இருக்கு. அதே போல பாஜகவினர் தொடர்ச்சியாக விஜய் தங்களின் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசிட்டு இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் விஜய் தனித்து நின்று எதுவும் செய்ய முடியாது என்று பகிரங்கமாகவே கூறிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் தாவேகாவிற்கு இடையில் மட்டும்தான் போட்டி என்று பேசிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அவர் பேசும்போது பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடந்தது மட்டுமே உண்மை, மற்றபடி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லைன்னு சொல்லியிருந்தாரு. தேர்தலை எப்படி சந்திக்கலாம், கூட்டணி அமைப்பது, இதற்கு முன்பு எந்த கட்சிகள் கூட்டணியில் இருந்தனர் என்பது போன்ற விவாதங்கள் மட்டுமே நடந்திருந்துச்சு. ஓபிஎஸ் அவரின் கருத்தை பேசிட்டு இருக்காரு. அதாவது இருவருமே கூட்டணியிலிருந்து வெளியில தான் இருக்கிறாங்க. அதனால் இது பற்றி நான் எந்த விதமான கருத்தும் அதை பற்றி நான் சொல்ல முடியாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அவருடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக அரசியலை பொறுத்தவரையில் இன்னும் 3 மாதம் இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், முழுசா 3 மாதம் இருக்கு. 24 மணி நேரத்துக்கு முன்னால் கூட பல மாறுதல்கள் வருவதற்கு அரசியலில் வாய்ப்புகள் இருக்கு. 96 தேர்தலில் அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காங்கிரஸும் அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் காங்கிரஸும் அதிமுக கூட்டணி வந்துச்சு. பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று உதயமாச்சு. பிறகு சைக்கிள் சின்னம் வந்துச்சு. ஆக இப்படி அரசியல் மாற்றங்கள் எந்த நேரத்தில் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அதனால இந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்சி. தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அரசியல்ல என்ன மாற்றம் வேண்டுமானாலும் நடக்கலாம். அதே போல தம்பி விஜய் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இது சினிமா அல்ல. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும். அந்த வேட்பாளர்கள் விலை போகாமல் இருக்க வேண்டும். பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் விலை போகாமல் இருக்க வேண்டும். தாவேகாவிடம் அப்படியான கட்டமைப்பே கிடையாது. தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் இருந்துட்டு இருக்கு. 10 வேட்பாளர்களை விஜயால் சொல்ல முடியுமா? நான் தாவேகாவை குறை சொல்லவில்லை. அவர்களுக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்கலாம், அதனை மறுக்கவில்லை. பாஜகவையும் தாவேகாவையும் ஒப்பிட தேவையில்லை. நாங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம். நடிகராக இருக்கும் விஜயின் கட்சி எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தம்பி விஜய சொல்லிக்கிட்டே இருக்காரு, இது சினிமா இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கணும், வேட்பாளர்களை போடணும், போடக்கூடிய வேட்பாளர் விலை போகாமல் இருக்கணும், அவங்களுடைய பூத் பொறுப்பாளர் விலை போகாமல் இருக்கணும். பூத் பொறுப்பாளர்களே கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. யார் வேட்பாளர் இப்ப அவங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 234 தொகுதி இருக்கு. வரிசையா ஒரு 10-15 பேரை வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். 2வது அதுக்கு பிறகு பேசிக்கலாம். நான் குறை சொல்லல, அவர்களுக்குள்ள மக்கள் செல்வாக்கு இருக்கும், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி. 1657 எம்எல்ஏக்கள் இருக்கும், 272 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3வது முறை பாரத பிரதமராக இருந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய
புகழும் நம்முடைய பெருமையும் திறமையும் எங்கே இருக்கிறது? நம்முடைய தம்பி தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகராக இருக்கக்கூடிய தம்பியினுடைய இது எங்கே இருக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.